தேர் திருவிழாவில் கருணைய வடிவமான அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் எந்த உயிரையும் பலி கேட்பதில்லை. கடவுள் பெயரால் ஒரு உயிரை பலி செய்தால் நமக்கு கர்ம வினைதான் வரும், அருளை பெற முடியும். அதனால தாய் என்பவள் எந்த உயிரையும் பலி கேட்கல. அதனால நீங்க பலி கொடுக்காதீங்க, கொலை செய்யாதீங்க, புலால் உண்ணாதீங்க என்பதெல்லாம் வள்ளலார் வகுத்த ஒரு அருமையான நெறி, வள்ளுவன் வகுத்த அருமையான நெறி. இந்த வள்ளலார் நெறியும் வள்ளுவருடைய நெறியும் இந்த பிரிவில் நாம் அனைவரும் பெற வேண்டும். அதற்காக தெய்வத்தின் பெயரால் உயிர் பலி கூடாது, தெய்வத்தின் பெயரால் கொலை கூடாது. எல்லா உயிரும் வணங்கும், எல்லா உயிரும் உன்ன கடவுளா வணங்கணும்னா எந்த உயிரையும் கொலை செய்யாதீங்க, புலால் உண்ணாதீங்க. எல்லா உயிரையும் வணங்கக்கூடியது, எல்லா உயிரும் கடவுளால் படைக்கப்பட்டது, எல்லா உயிர்களும் நமக்கு சகோதரர்கள், எல்லா உயிரும் நம்மள மாதிரி வாழ வந்திருக்குது. அப்படி வாழ வந்திருக்கக்கூடிய அந்த உயிர்களை நாம கொலை செஞ்சிட்டோம், புலால் உண்டுட்டோம்னா அந்த பலியை நாம, அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம். அதனால அம்மன் பெயரால் எந்த உயிரையும் பலியிடாதீர்கள். அம்மன் கருணைய வடிவமான சைவமாகுங்கள், தெய்வமாகலாம். மனிதன் புனிதனாவதற்கு ஒரே வழி சைவ உணவை அருந்துங்கள், சன்மார்க்க வாழ்க்கை வாழுங்கள் என்று. நம்ம வயிறு சுடுகாடு இல்ல, நம்ம உயிர் பிணம் புதைக்கக்கூடிய இடம் இல்ல. எந்த ஒரு உயிரும் இறந்துருச்சுன்னா அது பிணமா இருக்குது. அந்த பிணத்தை நம்ம வயிற்றுல புதைச்சு நாம வயிற்ற சுடுகாடா மாற்றக்கூடாது. இந்த வயிற்ற சுடுகாடா மாத்திட்டோம்னா கடவுள் அங்க இருக்க மாட்டார் என்பதை உணருங்கள். ஒவ்வொரு உயிரையும் நேசிங்க, ஒவ்வொரு உயிரிலும் ஆண்டவன் இருக்கிறான், ஒவ்வொரு உயிரிலும் கடவுள் இருக்கின்றார். பலி இடுவது என்பது நம்முடைய இந்து மதத்திலே கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு கோயிலுமே பலிபீடம்னு ஒண்ணு வச்சாங்க. நம்ம எண்ணங்களை பலியிடணும். நம்மளுடைய காமம், குரோதம், மதம், மாச்சரியம், வஞ்சனை போன்ற எண்ணங்களை பலியிடுறதுக்காக தான் பலிபீடம்னு ஒண்ணு வச்சாங்க. அதனால கடவுளை போய் அடையணும்னா நம்ம எண்ணங்களை பலியிடணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துர்க்குணங்களை பலியிடணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொறாமையை பலியிடணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அகங்காரங்களை பலியிடணும். இந்த குணங்கள் எல்லாம் பலியிட்டுட்டு கடவுளை போய் அடையணும். அதனால நீங்க போய் ஒரு ஆடையோ மாட்டையோ கோழியோ கொண்டுட்டீங்கன்னா பாவம் தான் வரும். பாவத்தால கடவுளை அடைய முடியாது, புண்ணியத்தால தான் கடவுள் அடைய முடியும். புண்ணியத்தால ஒரு மனிதன் கடவுள் அடையலாம்னா அதனால்தான் வள்ளலார் அன்னதானமே ஆண்டவன் அருள் பெற வழி அப்படின்னு கடவுள் அடையலாம். சாப்பிடுங்க.